பெரும் தொழிலதிபர்களின் கைப்பாவையாக பிரதமர் மோடி செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு முதல் கட்டமாக 43 தொகுதிகளில் கடந்த 13ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. எஞ்சிய 38 தொகுதிகளில் வரும் புதன்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தல் பிரச்சாரம் நாளை மறுநாளும் ஓய்வடைய உள்ளதால் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஞ்சியில் பிரச்சாரம் செய்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையை பேசி மக்களை ராகுல் காந்தி திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாட்டில் உள்ள தகுதியான சாதிகளுக்கு இடஒதுக்கீட்டின் சதவீதத்தை எப்படி பிரிப்பது என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து நாடு தழுவிய விவாதம் நடத்த ராகுல் காந்தி வரைவு திட்டத்துடன் வர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே கோடாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி 56 அங்குலம் மார்பளவு கொண்ட மோடியை கண்டு காங்கிரஸ் கட்சி அஞ்சவில்லை என்று கூறினார். பாஜகவும் RSSம் அரசியல் சாசனத்தை ஒழிக்க நினைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பாஜக குறைத்து விட்டதாகவும் ஆனால் காங்கிரஸ் அதனை அதிகரிக்க இருப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். மக்களிடம் வசூலிக்கப்படும் வரியானது முறையாக பயன்படுத்தப்படுவதில்லை என்று புகார் தெரிவித்த அவர் தொழிலதிபர்கள் என்ன சொல்கிறார்களோ அதனை கேட்டு திரு மோடி நடப்பதாக விமர்சித்தார். महाराष्ट्र में चुनाव चल रहा है, वहां पे बंबई में जमीन है, धारावी में जमीन है, 1 लाख करोड़ रुपए की जमीन है. बंबई की जमीन देश की सबसे महंगी जमीन. महाराष्ट्र में हमारी सरकार थी, हमारी सरकार को जमीन छीनने के लिए गिराया गया. இதனிடையே கோடா பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு மற்றொரு இடத்திற்கு பிரச்சாரம் செய்ய ஹெலிகாப்டரில் ராகுல் காந்தி புறப்பட இருந்தார். ஆனால் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து அனுமதி கிடைக்காததால் சுமார் 1.25 மணி நேரம் அவர் காக்க வைக்கப்பட்டார். மோடி பிரச்சாரம் செய்வதற்காக திட்டமிட்டே ராகுல் காந்தி காக்க வைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் பிரச்சாரத்தில் அனைவருக்கும் சமநிலை இருக்க வேண்டும் என்றும் பிரதமரின் பிரச்சாரத்திற்கு மட்டும் முன்னுரிமை அளிக்க கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.